அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸோட கிளாஸஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் ஒரு 29 கிளாஸஸ் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரம் த பேசிக் தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவு கான்ஸ்டியூஷன் மேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் அந்த ஏரியாஸில், தென் பேசிக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் கவர்மெண்ட், ஸ்டேட்டு, ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸு, தென் அதை ஃபாலோ பண்ணி சாலியன் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதெல்லாம் வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்டில் கவர் பண்ணோம். அடுத்து அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டில் வெரி ஸ்பெசிஃபிக் பிரசிடெண்ட், கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் சீஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல், தென் அவங்களுடைய ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்போசிஷன், அப்பாயின்மெண்ட்டு, எலெக்ஷன் மெத்தட், எலக்டோரல் காலேஜ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம். அதே மாதிரி இது எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பைகேமரலாக இருந்துச்சு அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வித் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டியூஷன், அதோட கம்போசிஷன், அதோட எலெக்ஷன் மெத்தட், டியூரேஷன், தேர் ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தென் பில் பாசிங் மெக்கானிசம், தென் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் அது ரெலவெண்ட்டாக கவர் பண்ணோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்ஸு, தென் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத், நியாய பஞ்சாயத். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் கவர் பண்ணோம். ஸோ அதை இப்போ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து அதை ஃபாலோ பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்தோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இன் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸும் தொடர்ந்து பார்த்தோம். ஓகே, ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னு வரும்போது நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூலு, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வாட் ஆர் தி இம்பேக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் எமர்ஜென்சி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட், இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல்னு வரும்போது வாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன மாதிரி டைல்யூட் ஆகும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியும் பார்த்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிளாஸஸ் பார்த்தோம். தட் இஸ் ஹவு கான்ஸ்டியூஷன் இவால்வ்டு ஃப்ரம் தி கம்பெனி ரூல் டு க்ரௌன் ரூல் டு இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலமாக இந்தியாவுக்கு கிடைச்ச சுதந்திரம். அதை ஃபாலோ பண்ணி ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கம்போசிஷன், அதில் இருந்த மெம்பர்ஸ், ஹவு தேர் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட், ஸோ தென் வென் தே அடாப்ட் தி அண்ட் எனாக்ட் தி கான்ஸ்டியூஷன், இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் இன் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். அடுத்து அதை முடிச்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட டிஃப்ரென்சஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஓவராலாக கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முடித்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து அதை தொடர்ந்து ஃபினான்ஷியல் அஸ்பெக்ட்ஸில் கவர் பண்ணணும், கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாப்பிக்கு கன்சால்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். தட் இஸ் ஒன் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன், another one is காம்ப்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தென் தேர்ட் ஒன் இஸ் ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், சிஏஜி ரெண்டும் ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ண போய் இருந்த ஒரு இன்ஸ்டியூஷன் தான். ஜிஎஸ்டி கவுன்சில் நியூலி கிரியேட்டட் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ ஓரளவுக்கு 3க்கும் ஒரு காமனான சிமிலாரிட்டி என்னென்னா 3 திங்ஸ் அட்ரஸ் தி ஃபினான்ஸ் மேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அதை கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஓகே, ஸோ அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது on what basis it is inserted in the constitution அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but to ensure the federal setup. ஓகே, ஸோ ஃபெடரல் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த பர்ஸ்பெக்டிவில் அட் த சேம் டைம் it tried to bring certain level of uniformity in between the state and the center and in between the states.
ஸோ யூஸ்வலாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனோட ரோல் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, இட் செக்ஸ் ஆன் தி ஃபினான்ஷியல் நீட் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஈச் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் அன் டியூவல் கவர்மெண்ட். நோ டவுட் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ ஈச் ஹேவிங் தேர் ஓன் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஈச் ஹேவிங் தேர் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள், கடமைகள் இருக்குது. அட் த சேம் டைம் போத் இன்ஸ்டியூஷன் ஹாவ் த ரைட் டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் வேரியஸ் டாக்ஸஸ். பட் அப்படி பண்ணும்போது என்ன எம்ஃபசைஸ் ஆக முடியல, தட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா யூனிஃபார்மிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் அதர் டிஸ்பாரிட்டிஸ் அமாங் தி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்தியா இட் இஸ் டைவர்சிஃபைட் இன் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ். அந்த அஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது சர்டன் ஸ்டேட்ஸ் தோஸ் கன்சிடர் டு பி டெவலப்டு ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். சர்டன் ஸ்டேட்ஸ் இட் இஸ் கன்சிடர் டு பி லெஸ் டெவலப்ட். சர்டன் ஸ்டேட்ஸ் கன்சிடர் டு பி டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். அப்போது இந்தியா அப்படிங்கிற ஒரு காமன் நேஷனை பொறுத்தளவு, சரி ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு, அப்போ யூனிஃபார்மாக டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணக்கூடிய அஸ்பெக்டில் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ஃபினான்ஸ் கமிஷனை. ஓகே, ஸோ அப்போது இதோட ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் how resources are distributed, that is especially financial resources are distributed between the state and that is union and state. Okay, so எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது, that is இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய வருமானம் with respect to union government அவங்களுக்குன்னு தனியாக ஒரு collection mechanism இருக்குது. Okay, so they have the right to levy, collect and appropriate various taxes, duties, fees, இதெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் தே ஹாவ் தேர் ஓன் ரூல் ரைட்ஸ் டு கலெக்ட், அப்ராப்ரியேட் அண்டு லெவி டேக்ஸஸ். பட் யூனிஃபார்மாக ரெண்டு பேர்த்துக்கும் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ண முடியுதா, இல்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடுதான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா டு பிரிங் யூனிஃபார்மிட்டி அட்லீஸ்ட் ஃபார் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஸ்பெக்டில் ஒரு இன்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணணும்னு பண்ண ஒரு பாடி தான் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். அப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாடி ஆர்டிக்கல் 280 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் பார்ட் 12ல் ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இது உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கு இன் தி கான்ஸ்டியூஷன். இன் சென்ஸ் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஃபார் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 280ல் பார்ட் 12ல் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ந்து இப்போது இந்த வருஷம், ஓகே, ஸோ 2024 கொஸ்டினில் பார்ட் 20, 22 இதெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ட் 11A, ஸோ இதெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம சொல்கிறது தான். ஸோ அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கான கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் இது தான். ஓகே, தென் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கம்போசிஷன் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இன் சென்ஸ் ஒரு 5 மெம்பர் பாடி. ஓகே, ஸோ இந்த 5 மெம்பர் பாடி அப்படிங்கிறது இட் இஸ் இன்சர்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். கான்ஸ்டியூஷனே ஒரு 5 மெம்பர் பாடின்னு தான் சொல்லிடுது. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ இல்லை இந்த ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ண வேண்டிய ரோலோ யாரோடது அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட தான். ஓகே, ஸோ அப்போது ஹூ கேன் ஹாவ் த ரைட் டு கான்ஸ்டியூட் அ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா இட் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ எப்போக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 year ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் எனாக்ட்மெண்ட்டு, தென் ஆஃப்டர் தட் எவ்ரி 5th year they have to constitute and separate commission for every 5 years. எதுக்காக அப்படின்னா டு ஸ்டடி தி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், தட்ஸ் ஆல். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பிரசிடென்ட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை கான்ஸ்டியூட் பண்ணணும் மெம்பரை. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் மெம்பர்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டிய ரோல் யாரோடது அப்படின்னா பிரசிடென்ட்டோடது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. கான்ஸ்டியூஷனை தாண்டி வேறு ஏதாச்சும் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1951. இந்த பர்டிகுலர் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அடிஷ்னல் சப்போர்ட் ஃபார் தி ஃபினான்ஸ் கமிஷன். இன் சென்ஸ் இட் கிவ் சம் மோர் கிளாரிட்டி ஆன் இட். ஓகே, ஸோ அந்த கம்போசிஷனோட முடிச்சிருவாங்க. குவாலிஃபிகேஷன் வரும்போது அதெல்லாம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் மோர் கிளாரிட்டி அண்ட் டீட்டெயில் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் கமிஷன், அதை சொல்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ ஒன் இஸ் இட் ட்ரை டு ஓவர் கம் தி imbalance in the vertical as well as horizontal. So try to solve the horizontal and vertical imbalances. So vertical imbalance அப்படிங்கிறது an imbalance of financial resources between the union and state. Horizontal imbalances அப்படின்னு சொல்கிறது an
இம்பேலன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்டேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா சேம் லெவல் ஆஃப் ரெவன்யூ டு தி சத்தீஸ்கரோ இல்லை ஜார்க்கண்டோ இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பட் தே ஆர் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். ஸோ வாட் citizen of India, those who are reside in Tamil Nadu, what they are enjoying, certain rights and other facilities. So அதே மாதிரி விஷயங்கள் it is available to the ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை பொறுத்தளவுக்கு இட் இஸ் நாட் feasible. அப்போ somewhere it has to be subsidized. Okay, somewhere it has to be overcome by means of certain level of grants ஓ இல்லை எய்டோ இதெல்லாம் கொடுத்து தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இட் ட்ரை டு சால்வ் போத் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் அஸ் வெல் அஸ் வெர்டிக்கல் இம்பேலன்ஸ். வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது யூனியனோட ரெவன்யூவை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்டோட ரெவன்யூ கேனாட் ஏபிள் டு மேட்ச். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் அந்த இம்பேலன்ஸஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கமிஷன் ஹாஸ் டு கிவ் சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி யூனியன் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை டிவைட் பண்ணி கொடுக்கும்போது they have to adopt certain formula. Okay, so அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா certain level of dissimilarity-யையும் certain level of uniformity என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு ப்ரொவிஷன் தான். அப்படி பார்க்கும்போது இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ chairman, so one member plus four other members to be appointed by the president. ஸோ டோட்டலாக இது ஒரு 5 member பாடி. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட கம்போசிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட். அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் தான் பிரசிடென்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிடுது அப்படின்னா யார் கான்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அந்த கமிஷனோட கம்போசிஷன் தட் இஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது சொல்லிடுச்சு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது அதை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ பார்லிமெண்ட் டு டிட்டர்மைன் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி கமிஷன் அண்ட் த மேனர் இன் விச் தே ஷுட் பி செலக்டட். என்ன மேனரில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் பார்லிமெண்ட் என்ன ஆக்டை எனாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1951, ஃபினான்ஸ் கமிஷன் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ரூல்ஸ் 1951 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்போசிஷனை தாண்டி அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் இது எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் சேர்மன் அப்படிங்கிறவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பப்ளிக் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கான்ஸ்டியூஷன் சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ இது எந்த ஆக்டில் சொல்கிறாங்க? ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட்லையும் ஃபினான்ஸ் கமிஷன் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ரூல் 1951லையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் சேர்பர்சன் என்னவாக இருக்கணும்? தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். இது ஒன்று. செகண்டு அதர் 4 மெம்பர்ஸை பொறுத்தளவுக்கு அதில் ஒரு பர்சன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட்டாக இருக்கணும் ஆர் அதோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோட ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அப்படி இல்லைன்னா ஒரு ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட்டாக அது இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் ஒரு பர்சன். செகண்ட் வந்து தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ இது ஒன்று இருக்கணும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டை டீல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது அவங்களோட தான். அடுத்து ஹேவிங் ஏ வைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். தென் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும். ஸோ இது ஒரு 4 குவாலிஃபிகேஷன் ஃபார் தி 4 மெம்பர்ஸ் ப்ளஸ் ஒரு பப்ளிக் அஃபேர்ஸில் அதிகமாக நாலேஜ் இருக்கிறவங்க சேர்மனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷனில் இருந்து பார்லிமெண்ட் அதோட பவரை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட் அதுக்கான ஆக்டை என்ஷூர் பண்ணி அது மூலமாக இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன். அடுத்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்க முடியும்? ஃபங்க்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ பவர் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போது இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் it can have the right to recommend. ஓகே, ஸோ ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னென்ன ஆஸ்பெக்டில் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய taxes to be there is the distribution of net proceeds of taxes to be shared between the center and the state and the allocation between the state of respective shares of such a proceeds. ஓகே, ஒரு ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூவில் சில ரெவன்யூவை தான் என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா சென்டர் அப்படியே அப்ராப்ரேட் பண்ணிக்கிற முடியும், இன்சென்ட் செலவு பண்ணிக்கிற முடியும். சில ரெவன்யூவை
அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுவாங்க டு தி சென்டர். அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ரெவன்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துடணும் அவங்களோட ரெவன்யூவை. இதை எவ்வளோ அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிராண்ட் இன் எய்டு. ஸோ கிராண்ட்ஸ் இன் எய்டு அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபார் தி டெவலப்மெண்டல் பர்பஸ் காண்டி கொடுக்கக்கூடிய விஷயந்தான். அதாவது ஒரு ஸ்டேட்டு பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னா, பேக்வர்ட்னஸில் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்கு அதிகப்படியான கிராண்ட்டை கொடுக்க வேண்டியது கட்டாயம், இன்சென்ஸ் அவசியமாக இருக்குது ஃபார் தி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஏன்னா ஒரு லீஸ்ட் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம சப்சிடைஸ் பண்ணுறது இல்லையா சர்டன் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கிராண்ட் இன் எய்டுங்கிற பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் நலிவடைந்த மாநிலங்களாக இருக்குதோ, இன்சென்ஸ் வீக்கர் ஸ்டேட்டாக இருக்கோ, அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷ்னல் கிராண்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிற சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணும். அது போக கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்து போகக்கூடிய ரிசோர்ஸஸ் டு தி பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டிஸ், இதை கன்சிடரேஷனில் கொண்டு வந்து அவங்க எவ்வளோ கொடுக்கணும், இல்லை கொடுத்தா பெட்டராக இருக்கும் ஃபார் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸை செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் எது சொல்லும் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். அது போக பிரசிடெண்ட் ஏதாச்சுன்னு அதை தாண்டி இந்த 3 ஃபங்க்ஷனை தாண்டி மிச்சம் ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கான ரெக்கமெண்டேஷனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ 3 ஒன்று என்னென்னா நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எவ்வளோ அப்படிங்கிறத டிவைட் பண்ணி கொடுக்குறது. ரெண்டாவது கிராண்ட் இன் எய்டு எவ்வளோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்கேல் பை ஸ்கேலாக பிரித்து கொடுக்குறது. மூணாவது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டோட கன்சாலிடேஷன் எப்படி பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்கும் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் எப்படி இவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க, அது செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுற ஒன்று. அடுத்த ஒன்றா பிரசிடெண்ட் ஒரு வேளை இதை தாண்டி மிச்ச விஷயங்களை சொன்னார்னா அதற்கான மேட்டர்ஸ்லையும் இவங்க என்ன பண்ணணும்னா ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இது ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு விஷயம் தான், தட் இஸ் இட் இஸ் அன் ரெக்கமெண்டிங் இன்ஸ்டியூஷன், இன்சென்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ யாருக்கு இந்த ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணணும்? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்ஸ் தேர் ப்ரிப்பேர் தேர் ரிப்போர்ட் ஃபார் த 5 years, ஓகே, ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் யாருக்கு அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா டு தி பிரசிடென்ட் தான் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 280 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா த கமிஷன் submit its report to the president, he lay it before the parliament. President என்ன பண்ணணும், he has to lay the report to the parliament with an explanation. என்ன எக்ஸ்ப்ளனேஷனோட அப்படின்னா என்ன ஆக்ஷன் அந்த பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத வித் அன் எக்ஸ்ப்ளனேஷன் மெமரண்டமோட பிரசிடெண்ட்டு அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட வைக்கணும் அப்படின்னா டு தி பார்லிமெண்ட் வைக்கணும். ஸோ பார்லிமெண்ட்டில் அதை பேஸ் பண்ணி டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லிமிடேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் கமிஷன் என்ன அப்படின்னா இது ஒரு அட்வைசரி பாடி, இது அசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கிறணுங்கிற அவசியம் கிடையாது. ரீசெண்டாக கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் எது அப்படின்னா இது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2023. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகிரியா. ஓகே, ஸோ இவர் தான் ஃபார்மர் வைஸ் சேர்மன் ஆஃப் தி நித்தி ஆயோக் இருந்தார். இப்போ கரண்ட்லி சேர்மன் ஆஃப் தி 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னா அரவிந்த் பனாகிரியா. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஸ் கமிஷன். இதோட ஃபினான்ஸ் கமிஷனில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி. ஸோ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல்னு சொல்லக்கூடிய another இன்ஸ்டியூஷன். ஸோ இதுவும் ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டான மேட்டர்ஸை தான் டீல் பண்ணுது. பட் அன்லைக் ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரி ஒரு ரெக்கமெண்டிங் இன்ஸ்டியூஷனாக இது ஃபங்க்ஷன் ஆகாமல் இது ஒரு வாட்ச் டாக் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. இன் சென்ஸ் it act as an scrutinizer. Okay, so scrutinizer in sense he monitor the expenditure or expenditure mechanism of the expenditure function of the parliament and state legislature. In sense ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எப்படி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபினான்ஸ் கமிஷனும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி நெட் ப்ரொசீட்ஸ் டாக்ஸஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் கமிஷனோட விட்டுடலாம், ஒரு வருஷத்துக்கு கூட பட்ஜெட் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்ஜெட்டில் ஒரு 1 year கழித்து செலவு கணக்குன்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த செலவு கணக்கு இவங்க கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஆடிட்டிங் பண்ணுறதுக்குன்னு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனி இருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஆடிட்டர் இருப்பார். அந்த ஆடிட்டரோட ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க, எவ்வளோ வரவு வந்திருக்கு, கரெக்டாக அந்தந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தானே. இதே தான் சிஏஜி. சிஏஜி யாருக்கு பண்ணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்குமே பண்ணும். ஸோ அதனால தான் காம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதோட பேஸ் அப்படிங்கிறது, ஆரிஜின் பாயிண்ட் அப்படிங்கிறது 1857 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஸ்டேட்டரி ஸ்டேட்டஸோ இல்லை ரெகக்னேஷனோ கிடச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920-21 மாண்டகு கெம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் தான். ஏன்னா அங்கே தான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ண வேண்டியது இந்த கான்ஸ்டியூஷனோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ப்ராவின்ஷியல் அட்டானமி, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு வரும்போது இந்த இன்ஸ்டியூஷனும் எப்போ ஸ்ட்ரென்தன் ஆகும்னா 1935 ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு சிஏஜியை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கான்ஸ்டியூஷனல் பாடி பிகாஸ் திஸ் ப்ரொவிஷன் இஸ் ஆல்சோ இன்சர்டட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போது ஆடிட்டிங்கிறது நமக்கு தெரியும். காம்ப்ட்ரோலர் அப்படின்னா ஒன் ஹூ செக் தி அக்கௌண்ட் ஆஃப் தி அதர் பை கண்ட்ரோல், that is authority to restrain, govern and check the exchequer and all expenses of the government. Okay, so government ஓட எக்ஸ்செக்கரை செக் பண்ணுறது, அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்கங்கிறத மானிட்டர் பண்ணி சப்போஸ் தப்பாக செலவழிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் யாருக்கு இருக்கும்னா காம்ப்ட்ரோலருக்கு இருக்கும். ஓகே, ஸோ காம்ப்ட்ரோலருக்கான ரியல் மீனிங் இது. பட் இந்தியன் ஆடிட்டிங்கில் சிஏஜி காம்ப்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் பண்ணுதா அப்படின்னா தட் இஸ் அன் கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ அதை வி ஹவ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். அப்படி பார்க்கும்போது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிக்கான ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிகல் 148 பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஓகே, ஸோ சிஏஜிங்கிறது இதுதான், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த சிஏஜி அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாத்துலேயுமே நான் காமனாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஓகே, ஸோ இவர் பதவி பிரமாணம் யாருக்கு முன்னாடி எடுத்துக்கிடுவார் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிடுவார். ஓகே, ஆர் சம் பர்சன் அப்பாயிண்டட் இன் தட் பிஹாஃப் ஆஃப் பை ஹிம் அக்கார்டிங் டு த ஃபார்ம் அண்ட் செட் அவுட் ஆஃப் தி பர்பஸ் இன் தி 3rd ஷெட்யூலில் சொல்லியிருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ 3rd ஷெட்யூலில் இவங்களுக்கான பதவி பிரமாணத்துக்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அதுபடி என்ன பண்ணணும்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன் இவர் எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேலரி அண்ட் அலவன்சஸ். ஸோ சேலரி அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மைன் ஆர்எல்ஸ் செகண்ட் ஷெட்யூலில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ சேலரி அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவு டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மைன் பண்ணலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவு செகண்ட் ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவரோட சேலரி அண்ட் அலவன்சஸோ, கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸோ, இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்சன்ஸோ, லீவோ, பென்ஷனோ, ரிட்டையர்மெண்ட்டோ இது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இன்சென்ஸ் அவரை ரெக்ரூட் பண்ணும்போது 1.5 lakhs கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ எங்களால் 1.2 lakhs தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அலௌட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பென்ஷன் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணுறது இட் இஸ் நாட் அலௌட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அதை ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனே எம்ஃபசைஸ் பண்ணிடுது. தென் ஒன் மோர் திங் டு என்ஷூர் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் டு பி இண்டிபெண்ட் அப்படின்னா ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஓகே, ஸோ சேம் ஆஃபீஸில் ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் he will not continue with the other offices too. Okay, so CAG பொறுத்தளவுக்கு he will not further appointment in any office of government of India. Okay, then இவரோட tenure ஏதாச்சும் குறிப்பிடப்பட்டிருக்கா கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா yes it is. ஸோ இவருக்கும் என்ன அப்படின்னா 6 years 65 years தான் tenure whichever is earlier. ஓகே, அடுத்து இந்த பாடியோட இண்டிபெண்டன்ஸ் அதிகமாக என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணாலும் பட் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு க்ரைட்டீரியா ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் எப்படி பண்ணாரோ அது மாதிரி தான் இவரையும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அப்போது பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிஏஜியை ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, அது போக அதுக்கு முன்னாடி அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னா எஸ் ஹீ கேன் ரிசைன். ஓகே, ஸோ அப்போ ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி இந்த 2 கிரவுண்டில் தான் என்ன பண்ண முடியும், அவரை ரிசைன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் தி சார்ஜ்டு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஸோ அப்போ இவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் அட்டானமி என்ஷூர் பண்ணுறாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆர் மென்ஷன்ட் இன் தி
சார்ஜ்டு கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சார்ஜ் அப்பான் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ் நத்திங் பட் அதில் சொல்லிட்டா அவ்வளோதான். அது என்னவாக்க முடியாது, ஓட்டிங்க்கு பார்லிமெண்ட்டில் அலோடு கிடையாது, டிபேட் அண்ட் டிஸ்கஷனுக்கு மட்டும்தான் உட்பட முடியும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் இது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி சிஏஜி அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். கான்ஸ்டியூஷன் 149 சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு டியூட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திங் இஸ் நத்திங் பட் ஹி ஹேஸ் டு செக் தி எக்ஸ்செக்கர் ஆஃப் தி யூனியன் அண்ட் state. Okay, so the constitution authorized the parliament to prescribe the duties and powers of the CAG in relation to the accounts of the union and state of any other authority or body. So அதுக்கு ஏற்றாப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் தட் இஸ் பார்லிமெண்ட் enact an act in the name of CAG Powers and Conditions Service Act 1971 அப்படின்னு ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அட் ப்ரெசென்ட் என்னென்னா இவர் தான் சிஏஜி ப்ளஸ் ஹீ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஒன் மோர் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆடிட் அண்டு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சிஏஜி தான். ஓகே, ஸோ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் தான். ஹெட் ஆஃப் தி இந்தியன் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் அவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் டைப் ஆஃப் திங்ஸ் ஹி ஹாஸ் டு மெயின்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான். கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜியை பொறுத்தளவுக்கு அவர் தான் எக்ஸ்செக்கரை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இன்சென்ஸ் செலவு கணக்கெலாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தாலோ, இல்லை சிஏஜியோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தாலோ யாரோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாதுன்னா சிஏஜியோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவரோட கன்சல்டேஷன் இல்லாமல் இந்தியன் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எதாவது நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னாலோ, இல்லை சிஏஜியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸில் எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுனாலோ அவரோட கன்சல்டேஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இவ்வளோ தூரம் அவங்க போய் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அது போக கார்டியன் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸ்செக்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் பர்ஸ் ஆர் எக்ஸ்செக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா போத் ஃபார் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே யார் தான், சிஏஜி தான். ஓகே, ஸோ சிஏஜியோட ரோல் ரொம்ப சிம்பிள். ஹி ஹேஸ் டு ஆடிட் தி எக்ஸ்செக்கர் ஆஃப் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஏஜி த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட் ஷால் கெப்ட் இன் சச் அ ஃபார்ம் ஆஸ் த பிரசிடென்ட் மே ஆர் த சிஏஜி ஆஃப் ப்ரிஸ்கிரைப். ஓகே, ஸோ அப்போது அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூனியன் அண்ட் ஸ்டேட், போத் யூனியன் அண்டு ஸ்டேட் ரெண்டுமே எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இன் சச் அ ஃபார்ம் அஸ் த பிரசிடென்ட் மே ப்ரிஸ்கிரைப். யாரோட அட்வைஸோட, சிஏஜியோட அட்வைஸோட எப்படி சொல்கிறாரோ அப்படி தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாமே செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் எப்படி இருந்திருக்கு, தட் இஸ் அவரோட இண்டிபெண்டன்ஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் சொல்லியாச்சு. ஏன்னா 6 years 65 years பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணுறது என்ன தான், ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் படி தான். ரிமூவல் ப்ரொசீஜர் அஸ் லைக் அஸ் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். salary and allowances from the consolidate fund of India, not eligible for the further reappointment. administrative expenditure எல்லாமே என்ன தான், charged upon the consolidate fund of India. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் அவரோட அக்கௌண்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, எந்தெந்த அக்கௌண்ட்டெல்லாம் அவர் ஆடிட் பண்ணலாம், அடுத்து அவரோட ஜூரிஸ்டிக்ஷனை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ எந்தெந்த அக்கௌண்ட்டெல்லாம் அவரால் ஆடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா, எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஹேவிங் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட். ஓகே, அப்போ எல்லா ஃபண்டும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டு, contingency fund of India, contingency fund of state, public accounts of India, public accounts of state and any other accounts with respect to if central government deals or state government deals. Okay, any trading பண்ணுறதா இருந்தாலோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை எனி அதர் ஆக்டிவிட்டீஸ் ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் பண்ணாலோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது யாரு தான், சிஏஜி தான் ஓவராலாக. ஓகே, ஸோ ஓவராலாக எங்கெல்லாம் கவர்மெண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் ஆடிட்டிங் பண்ணி அந்த கணக்கு வளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது யாரோட தான், சிஏஜியோட ரோல் தான். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் இது ஆல்ரெடி திருப்பி சொன்னது தான். ஓகே, ஸோ எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு மணி அப்படின்னு வரும்போது அது யாரோட தான், சிஏஜியோட தான். ஒன் மோர் ப்ரொவிஷன் அவங்க பண்ணுவாங்க, ப்ரொப்ரேட்டரி ஆடிட்டிங் அப்படிங்கிறது. இந்த ப்ரொப்ரேட்டரி ஆடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். அப்படின்னா வரவு செலவு கணக்குப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த 2G ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 2G ஸ்கேம் பொறுத்தளவுக்கு 1.7 lakh crore லாஸ் ஃபார் தி எக்ஸ்செக்கர் அப்படின்னு சொன்னாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டு தான் அது. ஓகே, அப்போ வரவு செலவு கணக்குப்படி அந்த 1.7 lakh crore லாஸா அப்படின்னா அது கிடையாது. ஓகே, அவங்க டெண்டர் விட்ட ப்ராசஸில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் இல்லாமல் ஆல்டர்னேட் மெக்கானிசமில் ஏதாச்சும் பிட்டிங் ப்ராசஸில் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 1.7 lakh crores இழப்பு இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு அலிகேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த அலிகேஷன் ப்ரூவ் பண்ணான்னு கேட்டால் இல்லை. பட் இது வந்து ப்ரொப்ரைட்டரி ஆடிட்டிங்குள்ளே வரும். கணக்கு வழக்கு படி பார்த்தா கரெக்டு. தட் இஸ் 2G ஸ்கேம் 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அலோகேட் பண்ணதில் ரிசோர்ஸஸ் டு தி கன்சர்ன் இதுக்கு போயிருக்கு. கவர்மெண்ட் எக்ஸ்செக்கருக்கு அந்த வருமானம் வந்துருச்சு. பட் இதை விட பெட்டராக இன்னொரு டூல் எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் அடிஷ்னலாக 1.7 lakh crore வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ஆடிட்டிங்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் அந்த பர்டிகுலர் பாலிசியோ இல்லை ப்ரொவிஷனோ அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா விஸ்டம், ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் எக்கனாமியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்கிரிஷனரி ஆடிட்டிங் தான். ஓகே, நார்மலாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து வரவு செலவு, ஓகே, ஸோ ரெவன்யூ அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் கணக்கு வழிக்கு பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வந்திருக்கு போச்சு, அவ்வளோதான். இல்லை இதை விட பெட்டராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை ப்ரொப்ரைட்டரி ஆடிட்டிங்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு ஆடிட்டிங் கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது அவங்களோட ப்ரொப்ரைட்டரிங்கிறது தேர் டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஓகே, ஸோ சிஏஜியோடது. ஓகே, ஃபைன். ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜியோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே முடியுது. ஸோ சிஏஜி ஃபைனலாக ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார் அப்படின்னா அந்த வருஷம் ரிப்போர்ட்டை, ஓகே, சிஏஜி டு தி பிரசிடெண்ட் டு தி பார்லிமெண்ட்டில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணும். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே மிஸ் ஆனதுனால நான் திருப்பி எழுதுகிறேன். ஸோ இந்த ஆர்டர் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியும் சிஏஜியோட ரோலு என்ன அப்படிங்கிறது. இதோட வித் ரெஸ்பெக்ட் டு சிஏஜிஸ் ஓவர் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இன் சிஏஜி இவ்வளோ தான். ஓகே, அடுத்த ஒன் மோர் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தான், வெரி நியூ. ஓகே, எந்த அமெண்ட்மெண்ட்லனா 101st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது என்னென்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இது தான். இன்சென்ஸ் காமனாக இந்தியா முழுக்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரே விதமான வரி தான். ஓகே, அப்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் தி மேட்டர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீஸ் டாக்ஸேஷன். ஸோ குட்ஸ் மேலேயும் சர்வீசஸ் மேலேயும் இம்போஸ் பண்ணக்கூடிய டாக்ஸஸ் பை சென்டர், ஸ்டேட், லோக்கல் செல் கவர்மெண்ட், இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஜிஎஸ்டியோட பர்பஸ். ஓகே, அப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இன்சர்ட் பண்ண இந்த அமெண்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279A ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஜிஎஸ்டி கவுன்சிலை யார் கான்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ பிரசிடென்ட் டு கான்ஸ்டியூட் எ ஜிஎஸ்டி கவுன்சில் பை ஆன் ஆர்டர். ஸோ அதுபடி பார்த்தா ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. நவ் இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஓகே, இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலோட கம்போசிஷன் பார்ப்போம். யாரெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மெம்பர், தட் இஸ் ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி தி சேர்பர்சன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் என்னவாக இருக்க முடியும், சேர்பர்சனாக இருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல, ஸோ அவங்க தான் என்ன இருக்க முடியும், இன்சார்ஜ் ஆஃப் தி ஃபினான்ஸ். அவங்க ஒன் ஆஃப் தி மெம்பராக இருப்பாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ யூனியன் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு, டெபுட்டி மினிஸ்டர், இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதில் யூனியன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இன்சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு மெம்பராக இருக்காது. அது போக மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் தி ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் ஆர் எனி அதர் மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, கேரளா இருக்குன்னா கேரளாவிலேருந்து போகக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர். கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ் அதில் மெம்பராக இருப்பாங்க. ஓகே, ஸோ த மெம்பர் ஆஃப் தி கவுன்சிலை பொறுத்தளவுக்கு சேர்பர்சன் சொல்லியாச்சு. வைஸ் சேர்பர்சன்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா அது சர்க்குலேஷனில் போகும். எதில் இருந்துன்னா இந்த மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் ஆர் எனி அதர்
மினிஸ்டர் நாமினேட்டட் பை ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் இருந்து ஒரு மெம்பர் என்ன ஆவாங்க அப்படின்னா ரொட்டேஷன் பேசிஸில் வைஸ் சேர்பர்சனாக போவாங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி கவுன்சிலோட கம்போசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் திங், இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இதனோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ எந்தெந்த டேக்ஸஸ்ஸு, எந்தெந்த சர்சார்ஜஸ்ஸு, எந்தெந்த செஸ்ஸஸ்ஸு, இது எல்லாத்தையுமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ் இட் இஸ் லெவிடு பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு. ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் தான். டைரக்ட் டேக்ஸ் இன்னும் இதுக்குள்ளே ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரல. லிஸ்ட் ஆஃப் சம் இன்டைரக்ட் டேக்ஸஸ் தான். ஓகே, ஸோ அப்போது எந்தெந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் லெவி பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டு, சென்டரு, லோக்கல் செல் கவர்மெண்ட், இது எல்லாமே சப்சியூம் பண்ணி ஒரே ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப்புக்குள்ளே வந்துருச்சு. அது போக எந்த ப்ராடக்டை உள்ளே வச்சுருக்கலாம், எந்த ப்ராடக்டை எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான். இது போக இன்பிட்வீன் தி டூ ஸ்டேட்ஸ் எனி ட்ரேடு நடக்குது அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் ட்ரேடை பொறுத்தளவுக்கு இதில் எவ்வளோ டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஓகே, அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகே, இதெல்லாமே அடிஷ்னல் ப்ரொவிஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். த்ரெஷ்ஹோல்டு லிமிட் ஃபார் டர்ன் ஓவர் எவ்வளோ, ஓகே, ரேட்ஸ் இன்க்ளூட் ஃபார் தி ஃப்ளோர் ரேட்ஸ் எவ்வளோ, ஓகே, எனி ஸ்பெஷல் ரேட்ஸ் டு மேனேஜ் தி நேச்சுரல் கலாமிட்டிஸ், இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. செல்ஃப் ரீடிங் தான், இதில் ஒன்றும் இதை பர்டிகுலரைஸ் பண்ணி கொஷின் கேட்குறதுக்கான ஸ்கோப் கிடையாது. ஸோ அதனால் இதை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணணும் பெட்ரோலியம் க்ரூடு, ஹை ஸ்பீட் டீசலு, மோட்டார் ஸ்பிரிட்டு, நேச்சுரல் கேஸ் அண்ட் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், இந்த 5 செக்மெண்ட்லேயும் இப்போது ஜிஎஸ்டி ஆம்பிட்டுக்குள்ளே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தனியாக இதுக்கான டாக்ஸஸை லெவி பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கான டாக்ஸஸை லெவி பண்ணுறாங்க. இப்போது இதை உள்ளே கொண்டு வரதா இல்லையாங்கிறது தான் டிபேட்டு. இப்போ வரைக்கும் அதில் எந்த ஒரு கன்சென்சஸுமே வரல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். பட் இனி ஃப்யூச்சரில் இதை இன்க்ளூட் பண்ணலாமா எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ண முடியும். ஓகே, அது போக ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன் மோர் ப்ரொவிஷன் பண்ணும், அட்ஜுடிகேஷன் ஃபங்க்ஷன். அட்ஜுடிகேஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் இன் கேஸ் எனி டிஸ்பியூட்ஸ் இன் தி இன் பிட்வீன் தி டூ ஸ்டேட்ஸ் ஆர் இன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் சென்டர் அப்படின்னா இதை ஜிஎஸ்டி கவுன்சிலே என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணும். ஸோ அது அட்ஜுடிகேட்டிங் சென்டராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி கவுன்சில். அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை என்ஷூர் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு தி ஸ்டேட் வருது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்போது 2016 இன்சர்ட் பண்ணும்போது 2019 கொரோனா வந்துச்சு. இந்த காம்பன்சேஷன் ஃபண்ட் ஃபார் தி டெவலப்டு ஸ்டேட்ஸ் சச்சஸ் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், இதுக்கெலாம் இப்போ இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ கன்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த கவுன்சில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, யூஸ்வலாக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ரெசல்யூஷன் கொண்டு வராங்கன்னா இந்த ப்ராடக்டை உள்ளே கொண்டு வரலாம், இந்த ப்ராடக்டை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அதை எது மூலமாக முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஓட்டிங் மெக்கானிசம் தான். பட் இது வரைக்கும் எடுத்த எல்லா டெசிஷனுமே கன்சென்சஸ் தான். எல்லா ஸ்டேட்டுமே ஓகே சொல்லிடுச்சு, யூனியன் கவர்மெண்ட்டும் ஓகே சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் யூஸ்வலாக ஒரு ஓட்டிங்னு வருது அப்படின்னா அங்கே மெஜாரிட்டி வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3/4 வெயிட்டட் ஓட்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் எவ்வளவோ அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டெசிஷனாக அவங்க பாஸ் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும். அப்படி பார்க்கும்போது 3/4 வெயிட்டட் ஓட்ஸ், ஏன்னா ஒரே யூனிஃபார்ம் ஆஃப் ஓட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொடுக்கல. யூனியனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/3 ஆஃப் த டோட்டல் ஓட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 2/3 ஆஃப் த ஓட்டை தான் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓட்டு ஒரே மாதிரி இல்லை, வெயிட்டடாக தான் இருக்குது. ஸோ அப்போ 3/4 அட்வான்டேஜஸ் தட் இஸ் ஓட்டுப்படி எடுக்கணும் அப்படின்னா யாருக்கு அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்கும்னா ஸ்டேட்டுக்கு இருக்காது, யூனியனுக்கு தான் இருக்கும். ஏன்னா 1/3 அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் அந்த இதெல்லாம் நமக்கு வேணாம். பட் ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஓட்டிங் மெக்கானிசத்தில் எடுக்கிறாங்க. 3/4 வெயிட்டட் ஆவரேஜ் ஓட்டு வந்து யாருக்கு போகுது அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இதில் 1/3 டு தி யூனியன் கவர்மெண்ட், 2/3 டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்.
அடுத்து எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இன்வேலிடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, ஏதாச்சும் வேக்கன்சி இருந்தாலோ, ஏதாவது ஒரு மினிஸ்டர் வரல அப்படின்னா, எனி டிஃபெக்ட் இன் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ பர்சன் அஸ் அ மெம்பர் ஆஃப் தி கவுன்சில் இருந்தாலோ, எனி ப்ரொசீஜரல் irregularities ஆஃப் தி கவுன்சில் நாட் அஃபெக்டிங் தி மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ். ஏதோ ஒரு ப்ரொசீஜர் irregularity ஆனால் அது அஃபெக்ட் பண்ணல, கேஸ் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை இன்வேலிடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான திங்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லக்கூடிய விஷயம் பைண்டிங்காக இல்லையாங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு டெசிஷன் எடுக்குது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன் பைண்டிங்காக இல்லையா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ரீசெண்டாக வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது பைண்டிங் கிடையாது, அது ஒரு ரெக்கமெண்டிங் ஏஜென்சி தான். ப்ரொவைடட் இஃப் பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ இஃப் தே வாண்ட் டு பிரிங் எனி அமெண்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு recommendation of the GST council in their particular state அப்படின்னா they can change it அப்படின்னு சொல்லி ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. சும்மா ஃபார் ஒரு நோட்டபுள் திங்ஸ்காண்டி சொல்கிறேன். ஓவராலாக இவ்வளோ தான் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த 3 இன்ஸ்டியூஷன்லேயும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த 3 தான். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை, தட் இஸ் 3 இன்ஸ்டியூஷன் நான் சொல்கிறது. ஓகே, ஃபினான்ஸ் மேட்டரில் ஃபினான்ஸ் கமிஷன், சிஏஜி, ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, இது ஃபினான்ஸ் மேட்டர்ஸை டீல் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்டு பேக்வர்ட் கமிஷன் அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 கிளாஸஸில் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் ஃபர்தராக மற்ற விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தட் இஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள், ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஸோ ஃப்ரம் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.